வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய தன்மைகள், அதாவது கிரகங்களோட அடைவுகள் பார்த்திங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் புதன் பகவான், 11ஆம் இடத்துல உங்களுக்கு கேது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சூரியன் பயிற்சி ஆகிறாரு, அடுத்து சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான சில மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 80% ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான எதிரிகள் அழிவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். தொழில் சம்பந்தமான நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க. கடந்த காலத்துலலாம் சின்ன சின்ன ஒரு நேத்திக்கு முளைத்த காளான் கூட இன்னைக்கு உங்களை எதிர்த்து நிற்கும் அளவிற்கு, அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக நிறைய எதிரிகளை சம்பாதித்து வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல, அடுத்து 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இப்படி இருக்கும்போது அந்த குருவோட பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷங்கள், எதிரிகள், இது எல்லாமே அழியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது. இது நாள் வரைக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்றைக்கு அந்த குரு பகவான் மே மாதம் அந்த 7ஆம் இடத்துல வந்தாரோ அதிலிருந்து வாய்ப்புகள் கொஞ்சம் வந்துட்டுருக்குது. அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளாக இன்னும் வரமாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். முதல் ஒரு 10 நாள் ஒரு வாய்ப்பு வரும், அடுத்த ஒரு 10 நாள் வாய்ப்பு வரும். இப்படி ஒரு 4-5 வாய்ப்புகள் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது, உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த சனி வக்ர நிலையில் இருக்கிறார். அந்த சனி வக்ர நிலையில் இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது அதாவது விரைவாக அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு முதலீடு போட்டீங்களோ அது விரைவாக லாபமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல அந்த செவ்வாயோடையும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் போட்ட முதலீடு அந்த வருமானமாகப்பட்டது லாபமாக மாறுவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலாகப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் தொழிலாகப்பட்டது நிறைய வளர்ச்சியை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் லாரிலாம் வச்சு ஓட்டுறீங்க, உங்களுக்கு இப்போ தான் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. நிறைய ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. அந்த லாரியவே விற்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்குது. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் நடைபெறக்கூடிய நேரம். இந்த மாதம் கழித்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் ஒத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுங்க. உங்களுக்கு சின்ன ப்ராஜெக்டே பார்த்திங்கன்னா பெரிய அளவு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்பவுமோ வாங்கி போட்ட அந்த இடமாகப்பட்டது இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஜூன் மாதத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கஸ்டமராக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துனால நம்மளுக்கு பிரயோஜனமே இருக்காது, சும்மா வச்சு பார்ப்போம், ஆர்டர்ஸ் வந்ததுன்னா
போகுதுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அசால்ட்டாக நினச்சி வச்ச ஒரு முடிவுகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இதனால் நிறைய வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கலன்னு நிறைய பேர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு பலன்கள் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பதிவுகள் மூலமாக இந்த பலன்கள் கிடைக்கலன்னா உடனே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். எதனால நம்மளுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும்? ஏன்னா நம்ம ரொம்ப திருக்கணிதம் மூலமாக அக்யூரேட்டாக நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுலையும். இந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கலன்னா உடனே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மோசமான ஒரு தசாபுத்தியாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் மட்டுமே உங்களுக்கு கிரகங்கள் இருக்கும். நீங்கள் போய் போராடிக்கிட்டு இருப்பீங்க அந்த தொழிலில். அதுவும் அந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பேர் சம்பந்தமான ஒரு தொழில் தான் விரும்பிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் போகக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும். அதில் கொண்டு போராடிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. இதனால் ஒரு பலனும் கிடைக்காது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தொழில் சம்பந்தமான சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோசார நிலவரப்படி முழுமையான பலன்கள் கிடைக்கும். வேலை சம்பந்தமாக இருக்கிறவர்கள் ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் அன்னைக்கு நாள் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த ஒரு பயம் இருக்குது. எப்போதுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக தான் இந்த தேவையில்லாத ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்களோ, ஏன்னா இந்த வேலையை விட்டாச்சுன்னா என்னால் இஎம்ஐ கட்ட முடியாது, எனக்குன்னு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு தனக்கு தானே ஒரு குறைபாடு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேறு வேலைக்கு தேடக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி வேலையை விட்டீங்கன்னா அடுத்த ஒரு 2 வாரத்துலேயும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை போனாலும் உடனே வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேர் வேலையை விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேலையை விட்டுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு வேலையை விட்டுக்கோங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வேலை எப்போ கிடைக்கும்ன்றத துல்லியமான ஒரு கணிப்பு உங்களுக்கு தெரிய வரும். அது தவிர இந்த வெளிநாடு வாழ் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வேற. கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, அங்கே போய் வேலை செய்யணும் அப்படின்னு போட்டாங்க. இப்போ தான் குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்தியாவில் இருந்து இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு நீங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனியில் நீங்கள் வேறு இடத்துக்கு போய் வேலை செய்யணும். நீங்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸும் வேலை போகிற இடமும் ரொம்ப தூரம். ஒரு வாரத்தில் 1 வாரம் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான திடீர்னு உங்களுக்கு ஒரு சில மாறுபாடுகள்லாம் வந்திருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒன்றும் பெரிய அளவு இது பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். நீங்களே ஒரு டிமாண்டை வச்சிங்கன்னா எனக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றி தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் லாபம் அதிகமாக வரக்கூடிய நேரம். அந்த லாபமாகப்பட்டது உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு அதிகமாக விரயமாக செலவு பண்ணக்கூடிய நேரமும் கூட. ஏதாவது தேவையில்லாத ஆடம்பர செலவு, அதாவது இது ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரம். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை அதிகமாக இந்த மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.